நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்னோட அன்பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். என்னோட எல்லா அன்பையும் அங்கே காட்ட போறேன். தேங்க்ஸ் a lot மா. ஃப்ரைடே மார்னிங் ரெடியா இருங்க. நம்ம செலிப்ரேட் பண்றோம். வருவீங்கல்ல? என்னாச்சுமா? ஒன்னும் இல்லையே, நீ தூங்கு. தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாமா? என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. இல்ல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கே, அதான். இல்ல பாரதி, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல, அவ்வளவுதான். வேற ஏதாவதுன்னா என்கிட்ட சொல்லலாமா? இருந்தா தானே சொல்றதுக்கு. பணம் வாங்கினது ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, நீ இப்ப தூங்கு. எனக்கு தூக்கம் வரப்ப நான் தூங்குறேன். இல்ல, பரவாயில்ல. என்ன? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல, யார்கிட்ட பணம் வாங்கின? இப்போது சொல்லு. அதான் ஃப்ரெண்டு கிட்டன்னு சொன்னேன்ல. அதை பத்தி தான் யோசிக்கிறியா? அதுல என்ன யோசிக்க இருக்கு? தெரியல, ஒரு மாதிரி இருக்க நீ. ஏன் பாரதி அப்ப இருந்த நீ இதே கேட்டுட்டு இருக்க? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. சாரி, கோச்சுக்காத. பணத்துக்காக நீ ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, அதான் மகா. என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படிலானா எனக்கு சொல்ல தெரியல. நீ தூங்கினதும் ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு நாள் தூங்காம இருந்ததுக்கு இத்தனை அக்க போறா? நான் வேணா தூங்கிடுறேன், போதுமா? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கல? அதான் நீ கேண்டீன் ஆரம்பிக்க போற, அப்புறம் எனக்கு என்ன கவலை பாரதி? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி. ஏன்? நீ ஏதோ மனசுல வச்சுட்டு ஏதோ சொல்லாம இருக்க மாதிரி தோணுது. அப்படி எதுவும் இல்லையே. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணுமா என்ன? இல்லனா வருத்தப்படுவ போல இருக்கு. நீ கேண்டீன் வேலையை மட்டும் பாரு பாரதி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பணம் வாங்கினது என் ஃப்ரெண்டு கிட்ட.
அப்புறமா திரும்ப கொடுத்துக்கலாம். சரி, தூங்கலாமா? ம். பாடு பாரதி. ஹலோ மா. ம். கிளம்பிட்டீங்களா? நான் ஏதோ கிளம்புறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல இருப்பேன். Are you there? ஆ. என்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்க. உங்களுக்காக நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், எப்போ வந்த? இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி. என்ன, எங்கேயாவது கிளம்பிட்டியா? ஆ, வெளியே போயிட்டு வந்துடுறேன் பாரதி. ஏய், என்ன இப்பதான் வந்தேன்னு சொன்ன? ஆ, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும். உடனே கிளம்பணுமா? ஆமா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். ம், சரி சரி, நீ கிளம்பு. காஃபி தரவா? இல்ல, நானே எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இரு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ம், சரி. ம், நீ எங்க போற? அதான் ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னல. அது இல்ல மகா, எந்த ஏரியான்னு கேட்டேன்.
இங்கதான் நீலங்கரை. ரேகா தெரியும்ல உனக்கு? அவளை பார்க்கதான். ஒன்றும் இல்லை, ட்ராப் பண்ண தான் கேட்டேன். ரொம்ப தூரமாக இருந்தா வெயிலில் பைக் வேணாம். நீலாங்கரை தானே, நானே ட்ராப் பண்ணுறேன். இல்லை பாரதி, பரவாயில்ல. ஆட்டோ ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நானே போய்க்கிறேன். ஏய், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா. இல்லை பாரதி, நான் ஆட்டோவை ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், அதான். ஓ, அப்போ ஓகே, நீ கிளம்பு. இல்லை, அவகிட்ட தான் பணம் வாங்கியிருந்தேன், அது விஷயமா தான் பேச போகிறேன். நீ வந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான். என்னை பற்றி என்னை விட நீ தான் அதிகமாக யோசிக்கிறல்ல? நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா பாரதி? எல்லாத்துக்கும் இப்படி எமோஷனல் ஆகாத பாரதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே பண்றேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, புரிஞ்சுக்கோ. அதுக்குலம்மா ஒன்றும் இல்லை பாரதி, நீ ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். எனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி, பத்திரமா போயிட்டு வா. ஆட்டோ வராதுமா. பாரதி, நீ என்ன பாரதி, நீ இங்க? நான் தான் ட்ராப் பண்றேன்னு சொன்னேன்ல, நீ தான் வேணாம்னு சொன்ன. இப்போ பாரு, அரை மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, நீ எங்க போற? நான் எங்கேயும் போல. எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் எங்கேயும் ஆட்டோ கிடைக்காதுன்னு. பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கனால எல்லா ஆட்டோ ஃபுல்லாக தான் வரும். மழை வர மாதிரி இருந்துச்சா, அதான் கொடியோட வந்துட்டேன். சரி, நீ எங்கே போகணுமோ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு வா. இந்தா புடி மகா. நான் தான் போய்க்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? இல்லை, அனுப்பிட்டேன், மனசு கேட்கல, ஒரே யோசனையாக இருந்துச்சு மகா. இப்போ நான் இங்கே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்ப? ஆட்டோக்கு 30 ரூபா கொடுத்து கட் பண்ணியிருப்பேன். இப்போதான் நீ இருக்கியே, இப்போ உனக்கு ஹெல்ப்பாக இருக்குல்ல. ஏன் பாரதி இப்படி துரத்தி துரத்தி வந்து பாசத்தை காட்டுற? ஏன் இதில் என்ன இருக்கு? என் ஒய்ஃப் நீ, உன் மேலே கேர் எடுத்துக்கிறது ஏன் கடமை தானே. எப்போ நானே கூட்டி போய் விடுவேன், நீ தனியாக போன்னு நினைக்கிற, அதான் தனியாக போக சொல்கிறேன். பாரதி, நீ என்ன லைஃப்ல எப்பவுமே வெறுத்துற மாட்டல்ல? ஏய், நான் எப்படி உன்னை வெறுப்பேன்? எனக்குன்னு இருக்குது நீ மட்டும்தான். இப்போ எதுக்கு இப்படி டிராஃபிக்ல இப்படி ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்டேன். எந்த விஷயத்துக்காகவும் வெறுத்துற மாட்டல்ல? அது எப்போ முடியாது மகா. நான் என்ன பண்ணாலும் வெறுக்க மாட்டியா? நீ என்ன பண்ணாலும் வெறுக்க மாட்ட. என்ன தப்பு பண்ணாலும் வெறுக்க மாட்டியா? தப்பு பண்ண ஏன் வெறுக்கணும்? தப்பு பண்ண திருத்தணும், அவ்வளவுதான். ஆமா, இப்ப என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா மகா? இல்ல இல்ல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நான் போயிட்டு வரேன் பாரதி. நான் எப்பவும் உன் நல்லதுக்காக தான் யோசிப்பேன். நீ எப்படி என்ன நேசிக்கிறியோ அதே அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சா அது நல்லா இருக்காது. புரியுது எனக்கு மகா, நீ அதெல்லாம் சொல்லவே வேணாம். நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வேன் பாரதி. என்னாச்சு உனக்கு? முன்னாடிலாம் எப்போ தான் சிரிச்சுக்கிட்டே இருப்ப, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சீரடிச்சுமே அழுமூஞ்சி ஆயிட்ட. லைஃப்ல எப்பவும் உன்னை ஏமாத்தணும்னோ கஷ்டப்படுத்தணும்னோ நான் நினைக்கவே மாட்டேன். உன்னை சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வச்சிருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாரதி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். எனக்கு தெரியுமா,
மகன் நீ கிளம்பு. ம். பார்த்து போயிட்டு வா. பாய். அண்ணே இதோ போங்க. சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்திரா, ம். போன தடவை உன்னை நினைச்சு அழுதுகிட்டே எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்தோம். இப்ப உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு வர்ற மாதிரி சாமி பண்ணிடுச்சு. ஆமா சித்தப்பா, வேண்டது வீண் போகல. ஆமா, நல்லா கும்பிட்டுக்கடா. இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ம். ஆமாம்மா, டாக்டர் உன்னை காப்பாத்தினாங்கன்னு தப்பா நினைக்காத. அந்த சாமி தான் உன்னை எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கு. யார் பேருக்கு அர்ச்சனை? இந்திரா. இந்திரா அனுஷ நாம நட்சத்திரம். தேசிய அனுராதா நட்சத்திரத்தாயா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஜாதயாக அவயோஹோ சவ குடும்பயோஹோ. கொடுங்க. சாமி சொல்லுங்க. போன தடவை நல்லா அர்ச்சனை பண்ணீங்க. சரி. இந்த தடவையும் அப்படியே பண்ணுங்க. வேஷா பண்ணி எங்க புள்ள நல்லா இருக்கணும். சரி. आवयोः सहकुटुम्बयोः क्षेमस्थैर्यवीर्यविजयायुः आरोग्यैश्वर्यनामाभिदत्तं धर्मार्थकाम्यमोक्षचतुर्विधफलपुरुषार्थं राजद्वारे सर्वानुकूलताप्राप्तत्वं सकलदोषदर्शनिवारणार्थं सकल ऐश्वर्यप्राप्तत्वं महालक्ष्मीनिवासिद्धत्वं श्री सांब सदाशिवस्वामिने नमो नमः। अष्टोत्तरभूतां च अध्यकरिष्ये। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ईशानः सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे शिवोम्। धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सदसं वत्सरो दीर्घमायुः। சுபா, அந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணுமா. ம். எதுக்குப்பா இதெல்லாம்? நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வேண்டதுமா. வேண்டிக்கிட்டு விளக்கேத்துனா நல்லது நடக்கும்னு கோயில்ல ஐதீகம்மா. அஞ்சு விளக்கு எனக்கா? அதாம்மா, வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்க, 5 பேருக்கும் சேர்ந்து ஏத்திடலான் தான். மகன் சொல்றதெல்லாம் சும்மா தானா? எனக்கெல்லாம் கிடையாதா? சாரி, எனக்கு தோணவே இல்லை. பரவாயில்ல விடுங்க மாமா, சும்மா தான் கேட்டேன். நான் வேணா விட்டு தரேன், என்னோட நீங்க எடுத்துக்கோங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சும்மா தான் கேட்டேன். அப்புறம் உனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கா? சாமியை நம்பாம வேற யார நம்புறது? ஆசாமியவா? இல்ல தாத்தா, ஜனனி கோயிலுக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது, அதான் கேட்டேன். இருக்கா இல்லையான்லாம் தெரியல, இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற டைப்னா. ம். ஊருக்கு ஒரு தடவை போகணும். நானும் அங்க நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டியிருக்கேன். சீக்கிரம் போலாம் தாத்தா, ஊரெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா இந்திரா, ஊர்ல யார் இருக்கா பாக்குறதுக்கு? எல்லாரும் வேலையை தேடி போயாச்சே. ஊர் எங்க தானே இருக்கு? ஊருங்கிறது மனுஷன் இல்லையா? ஊர்னா ஊர் தான், மனுஷன் கிடையாது. அப்ப சரி. மாமா, எனக்காக எல்லாரும் ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்க, நீங்க எது வச்சுக்கலையா? வேண்டியிருக்கேனே, ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதா. நிஜமாவா? ம். சென்னை முழுக்க. மாம்ஸ், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, அது எப்படி முடியும்? நடக்க போறது நான் இல்லையே, நீ தானே. ஏய், சாமி விஷயத்துல என்ன விளையாட்டு? அப்பா,
ரெடி பண்ணிட்டேன், எல்லாரும் வாங்க. ஆ வாம்மா. எல்லாரும் விளக்கேத்துங்க. எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரட்டும். சுபா, நீ முதல்ல ஏத்தி வைமா. உனக்கு நீ நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கம்மா. ஜனனி. இந்திரா, நீயும் எத்ரா. எல்லாருக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் போதும். இனி நல்லது மட்டும் வரட்டும். கடைசி விளக்கு யாருக்கு? மகாதா இங்க இல்லையே. மதி, மகாவுக்காக நீ ஏத்துப்பா. அப்பாக்கு எப்படி இருந்தாலும் மகா மேல தனி பாசம் இல்லப்பா? அவளும் நல்லா இருக்கணும்ல. அதெல்லாம் ஓகே. தனி பாசம் இருக்கா இல்லையா? எனக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க. அப்ப நம்பிட்டோம். என்ன கோயிலே அரட்டதானா? வாங்க பிரகாரம் சுத்தலாம். இருங்க, இந்திரா சரியானா தரையில உருண்டு அங்க பிரதர்ஷனம் இந்திராவே பண்றதா வேண்டியிருந்தமே, அது எப்போ? என்னப்பா இப்படிதான் வேண்டிப்பீங்க? இல்லம்மா, அசோக் சும்மா சொல்றாரு. சாமி கிட்டையும் கிண்டல் தானே உங்களுக்கு. வாங்க, இந்த பாருங்க, ஏத்தின விளக்கு எவ்வளவு பிரகாசமா எரியுதோ அவ்வளவு நல்லா இருக்கும் அவங்கவங்க வாழ்க்கை. இதுவும் ஐதீகம். சரி வாங்க, வாடா வரிச்சு வாங்க போலாம். மகா